ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துக்கிறேன். தேவஜனமே, இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட பேசக்கூடிய தலைப்பு கட்டுகளை கொண்டு வரக்கூடிய சாபங்கள் எப்படி வருது. இன்னைக்கு பல பேருடைய வாழ்க்கையில சரீர பலவீனம், வியாதி, கடன் பிரச்சனை, குடும்பத்துல சமாதான குறைபாடுகள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு மன போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். தோல்விகள், நஷ்டங்கள், பல குடும்பங்களில் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு கேஸு நிற்கிறதே இல்லை, தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். கஷ்டம், போராட்டம், பாடு. ஒரு புது மன தம்பதிகளை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஆனால் அந்த குடும்பங்களில் சாபங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மன நிம்மதி இருக்காது. சில பேர் சொல்லுவாங்க, வெளியில் போனால் நல்லா இருக்கு, ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தால் போராட்டம், பிரச்சனை. இதெல்லாம் ஏன்? சாபங்களும் கட்டுக்களும் ஏன் வாழ்க்கையில் தொடருது? சில பேருடைய குடும்பங்களில் ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் தான் அந்த ஆண்கள் இருப்பாங்க. அதற்கு பிறகு ஏதோ ஒரு விபத்து அல்லது ஏதோ ஒரு வியாதி, ஒரு அகால மரணம் குடும்பங்களில் இருந்துக்கிட்டே இருக்கும். சில குடும்பங்களில் வம்சமாக, அதாவது அக்கா குழந்தை இல்லை, தங்கச்சிக்கு குழந்தை இல்லை, தம்பிக்கு குழந்தை இல்லை, இந்த தொடர் காரியங்கள், ஆசீர்வாத குறைபாடு சில குடும்பங்களில் இருந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் கட்டுக்கள் அல்லது சாபங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இது எதனால் வருது? யாராவது நமக்கு மந்திரவாதம், பில்லி சொல்லி வைக்கிறாங்களா? எதனால் இப்படி வருது அப்படின்னு சொன்னால், பரிசுத்த வேதாகமத்தில் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. சரி, எதனால இந்த சாபங்கள் வருது? வசனத்தில் வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். கர்த்தர் அவருடைய ஜனங்களை குறித்து சொல்லுகிறார். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தாங்க. என்ன அப்படின்னா, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டுட்டாங்க. இது முதல் காரியம். 2வது, வெடிப்புள்ள தொட்டியை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். தேவஜனமே, ஒரு வாளியில் தண்ணி முழுமையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒன்று அதோடைய தண்ணி குழாய் திறந்துருக்கணும், தண்ணி அதில் விழுந்துக்கிட்டு இருக்கணும். இன்னொன்று, அந்த வாளியில் எந்த வெடிப்பும் ஓட்டை இருக்கக்கூடாது. அப்போ தான் அந்த வாளியில் முழுமையாக தண்ணி இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, தண்ணி வர்றதையும் நிறுத்திட்டீங்க, வெடிப்புள்ள தொட்டியையும் வெட்டிக்கிட்டீங்க. இதுதான், இது எதற்கு அடையாளம்? அதுக்கு முன்னாடி 15வது வசனத்தை வாசிங்க. பாலசிங்கங்கள் அவன் மேல் கெர்ச்சித்து முழங்கி அவன் தேசத்தை பாழாக்கி விட்டன. அவன் பட்டணங்கள் குடியிராமல் சுட்டரிக்கப்பட்டன. இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், ஜீவ தண்ணீர் நீரூற்று. இது கர்த்தரை குறிக்குது. இந்த வெடிப்புள்ள தொட்டி அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், பாவங்கள். கர்த்தருடைய ஜனங்க ஆசீர்வாதத்துடைய பிறப்பிடமாகிய கர்த்தரை விட்டுட்டாங்க. 2வது, பாவம் சாபத்தை கொண்டு வரக்கூடிய, வியாதியை கொண்டு வரக்கூடிய, மரணத்தை கொண்டு வரக்கூடிய பாவத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. என் ஜனங்கள் இந்த 2 தீமைகளை செய்தாங்க. அதனால என்ன நடந்துச்சு? தேசம் பாழா போகுது. என்னாகமும் 23:23 வாசிக்கிறோம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் அவருடைய ஜனங்களோட இருக்கும் பொழுது அவர்களுக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ஏன் இந்த சாபம் வருது? பாவத்தினால். பாவத்துடைய சம்பளம் சாபம், பாவத்துடைய சம்பளம் வியாதி, பாவத்துடைய சம்பளம் மரணம். வியாதி அப்படின்னு சொன்னால் இயற்கையினால் வரக்கூடிய வியாதிகள் உண்டு, பலவீனங்கள்னால வரக்கூடிய வியாதிகள் உண்டு. இது எல்லாமே மருந்து சாப்பிட்டா, ஆரோக்கியமான உணவுகளை எடுத்தால் அது சரியாகும். அப்படி இல்லாத பட்சத்தில் மருந்துகள் எடுக்கிறோம், ஆரோக்கியமான உணவுகள் எடுக்கிறோம், ஆனால் வியாதிகள் மாத்திரம் நீண்டுக்கிட்டே போகுது. ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அதுதான் சாபம். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இதுக்கு ஒரே தேர்வு கர்த்தர் தான். என்னாகமத்தின் புஸ்தகத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்க தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டே வராங்க. இதை பார்க்குற புறஜாதி ஜனங்கள் எல்லாமே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தோன்னே பயப்படுறாங்க. இந்த வழியா இவங்க எகிப்திலிருந்து கானானுக்கு போகிறதற்கு ஒவ்வொரு தேசமாக கடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அடுத்ததாக மோவாப் தேசம் அவங்க போகணும். இப்போ இந்த மோவாப்பையுடைய ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பயப்படுறார். இந்த ஜனங்க நம்ம வழியாக வர்றாங்களே, ஒருவேளை நம்ம தேசத்தை சுதந்திரித்துக்கிட்டா நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மோவாப் தேசத்தை சேர்ந்த பாலாக் ராஜா அந்த பிலேயாம் தீர்க்கதரிசியை வரவழைக்கிறார். தீர்க்கதரிசிகள் ஆசீர்வதிச்சா ஆசீர்வாதம் ஜனங்க மேல தங்கும், சபிச்சா சாபங்கள் ஜனங்க மேல இருக்குன்னு சொல்லி பிலேயாம் தீர்க்கதரிசியை, உன்னுடைய வீடு நிறைய காணிக்க கேட்டாலும் நாங்கள் தர்றோம், எவ்வளவு பணம் வேணாலும் தரோம், ஆனால் நீ ஏன் சார்பில் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும் அப்படின்னு சொல்லி கூலி கொடுக்குறேன்னு சொல்லி கூட்டிட்டு வராங்க. இந்த பிள்ளையம் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, நான் போகட்டுமா?
அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, சரி நீ போ, ஆனால் நான் சொல்கிறத மாத்திரம் நீ சொல்லணும், வேற எந்த காரியத்தையும் நீ சொல்லாதபடி எச்சரிக்கையாக இருன்னு சொல்லி அனுப்புகிறார். இந்த பிள்ளையாம் போகிறாரு. போகும்போதே ஒரு தேவதூன் பட்டயத்தை வைத்து நிற்கிறார். அதை கடந்து ஆண்டவர் எச்சரிப்பை பெற்று போகிறார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதுக்காக பிள்ளையாம் போய் நிற்கிறாரு. இப்போ ஆண்டவர் சொல்கிறதான் சொல்லணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் பாருங்க, கர்த்தர் இந்த பிள்ளையாம நம்பாம ஆண்டவருடைய ஆவியானவரே இந்த பிள்ளையாமுக்குள்ள இறங்கி இஸ்ரவேல் ஜனங்களை மனம் போல மனதார் ஆசீர்வதிப்பார். தேவஜனமே, அப்படின்னா இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஏன் போராட்டம் வருது, ஏன் கஷ்டங்கள் வருது? இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதே கர்த்தருக்கு பிரியம் அப்படின்னு சொல்லி பிள்ளையாம் சொல்கிறார். இந்த பாலாக் ராஜா சொல்கிறாரு, நான் உன்னை சபிக்கிறக்காக கூட்டிகிட்டு வந்தேன், ஆனால் நீயும் மனம் போல நீ ஆசீர்வதிக்கிறியே. அப்போ அந்த பிள்ளையாம் தீர்க்கதரிசி செய்த ஒரு தவறான ஒரு காரியம், அந்த மோவாபியோட ராஜாவுக்கு ஒரு தவறான ஆலோசனை கொடுக்கிறார். கர்த்தர் தான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆசீர்வாதமே. நீ அந்த ஆண்டவரை தாண்டி எல்லாம் போய் நீ எதுவுமே நீ என்ன செஞ்சிட முடியாதுன்னா அந்த ஜனங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா கர்த்தர் பக்கபலமா, அரணா, கோட்டையா, கேடயமா அவர் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எத்தனை பேரும் விரோதமாக எழும்ப முடியாது. அப்போ என்ன செய்யணும்? அந்த இஸ்ரவேல் ஜனங்க ஒன்றுமில்லாமல் போகணும்னா கர்த்தரை அவங்கள விட்டு பிரிக்கணும். இதை நீ செய் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை, தவறான ஆலோசனை கொடுத்துட்டு போகிறார். இதை வைத்து அந்த மோவாபிய ராஜா தன் தேசத்தில் உள்ள பெண்களை வைத்து அந்த வாலிபர்களை, இஸ்ரவேலருடைய வாலிபரை நயவஞ்சகமாக வேசித்தன பாவத்தையும் அதற்கு பிறகு விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களை பாவத்துக்கு நேராக நடத்த வைக்கிறாங்க. இது நடந்த உடனே கர்த்தரே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி வாதையை அனுமதிக்கிறார். அந்த வாதையினால 24,000 பேர் சாகிறாங்க. கர்த்தர் நம்மளோட இருக்கிற வரைக்கும் நமக்கு விரோதமாக யாரும் எழும்ப முடியாது. எந்த பிள்ளிசுனியமோ மந்திரவாதமோ குறிசொல்லுதலோ இல்லை. ஆனால் கர்த்தர் நம்மளை விட்டு விலகுவார்னு சொன்னால் எல்லா ஆபத்தும் போராட்டமும் பிரச்சனையும் நமக்கு வரும். இன்றைக்கி ஒருவேளை இந்த செய்தியை கேட்குற நீங்கள் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஏதாவது ஒரு இடத்துல நான் தவறிட்டேனா, உங்களை விட்டு விலகிட்டேனா? உபாகம் 28:1 வாசிக்கிறோம், நான் சொல்லிய இந்த வார்த்தையின்படி கட்டளையின்படி எல்லாம் நீ நடந்தா, உண்மையா நீ செவி கொடுத்தா, என்னுடைய வார்த்தைகளுக்கு உண்மையா செவி கொடுத்தா, இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். உபாகம் 28:3 14 வரைக்கும் அடுத்தடுத்து ஆசீர்வாதங்கள் வருது. அதே உபாகமும் 28:15 வாசிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 115 சாபங்கள் அடுத்தடுத்து வருது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படி செவி கொடுக்காத போது இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பழிக்கும். தேவச்சனமே, கர்த்தர் தான் நம்மளுடைய ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஜீவனுள்ள வேத வசனங்கள் தான் நமக்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு ஒருவேளை உங்கள் குடும்பங்கள் ஏதோ ஒரு சபத்தில் இருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ள ஒரு போராட்டம், குழந்தைகள் இல்லை, தடைகள், ஆசீர்வாதத்துக்கான தடை, ரொம்ப வருஷமாக ஒரு சொத்து கோர்ட்டு கேஸுன்னு இழுத்துக்கிட்டே இருக்குது, எங்கள் குடும்பத்தில் ஒரு நன்மை இல்லைன்னு சொல்லி ஒருவேளை இந்த தெய்வ செய்தி நீங்கள் பார்ப்பீங்கன்னா, இன்றைக்கி ஆசீர்வாதத்தின் தேவனாகிய கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை தேடுங்க. இயேசுவே நம்மளுடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தவர். அவரால் அல்லாமல் ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பெற முடியாது. இன்றைக்கி உங்களை ஒப்பு கொடுங்க. இதோடைய அடுத்த பகுதியை, இந்த சாபங்களை முறிக்கக்கூடிய வழிகள் என்ன, இதோடைய 2வது பகுதியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஜெபிக்கலாம். அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே? தகப்பனே, ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு பிரச்சனை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. எங்கே போகலாம், யாரை போய் பார்க்கலாம், யார்கிட்ட போய் கேட்கலான்னு சொல்லி அநேகர் அங்கலாய்த்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஆசீர்வாதம் நீங்கள் தாங்கிறத நாங்கள் பார்த்தோம்ப்பா. நீங்கள் தான் ஆசீர்வாதம். அப்போ நீர் அனுமதிக்கா விட்டால் ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் பார்க்க முடியாதுப்பா. கர்த்தர் தாமே இந்த தெய்வ செய்தியை பார்க்குற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களை பிடித்து கொள்ள, பாவங்களை விட்டுட்டு அப்பா ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தராகிய அப்பா உம்மை பிடித்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமென்.